ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேங்க் ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஓகே. தேம் எங்கேஎன்ன பண்ணிகிட்ருக்க? வா கிரவுண்டுக்கு போகலாம். நீ பூஜ்மன், நான் வரேன். பசங்களாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, வா. நீ போடா. இப்போ வயன் வருவா, நான் வயனை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேனே. இப்போ என்ன அவளை பார்க்க போகிறேன்? அவள் ஃபுல்லாக கவர் பண்ணி வருவா. என்னத்தடா பார்க்க போகிறேன்? அவள் கிளாஸ் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் அவள் போட்டிருக்க அந்த பிளாக் ஸ்க்ரீனை கலட்டிடுவாள்ல, அப்போது அப்படியே அவள் கிளாஸ் பக்கம் போகிற மாதிரி அவளை போய் பார்த்துட்டு வா. அவ்வளோதானே. இப்போ என்ன பார்க்க போகிறேன்? வா போகலாம். ப்ளீஸ்டா, நீ போ, நான் வரேன். என்னடா பண்ணுற? அவகிட்ட என்ன பார்க்குறதுக்காக நீ நின்றுட்டுருக்க? சிம்மன், அதெல்லாம் எனக்கு சொன்னால் புரியாது. அவள் என்னை கிராஸ் பண்ணி போகும்போது வெளியில் தெரிகிற அவள் 2 கண்ணும் அப்படியே என்னையே பார்த்துட்ருக்குண்டா. அது அப்படி இருக்கும். அந்த ஃபீல்லாம் உனக்கு சொன்னால் புரியவே புரியாது. நான் என்ன பார்த்துட்டு கிரவுண்டுக்கு வரேன்டா, ப்ளீஸ் இப்போ ஏன்? சரி, நானும் இருக்கேன். நீலாம் இருக்க வேணாம், நீ போ. என்னடா போ சொல்கிறா? நான் இருக்கேன். புரிஞ்சுக்கூடா. அவள் உன்னை பார்த்தா பயப்படுவா, அப்புறம் என்னையும் பார்க்காம போயிடுவா. நீ போட, நான் வரேன். சரி, சீக்கிரம் வா. அப்போ ஏன் அந்த பக்கம் வந்தான், ஃபுல் பர்தா போட்டு, ஃபுல் ஹிஜாப் போட்டு, ஃபேஸில் பிளாக் ஸ்க்ரீன்லாம் போட்டு அப்படியே மெதுவாக நடந்து வந்தான். அவள் தூரத்தில் வரும்போதுல இருந்தே தேங்க நிற்கிற இடத்தையே பார்த்துட்டே வந்திருப்பா. தேங்க பார்த்துட்டு தேங்க கிராஸ் பண்ணி அப்படியே காலேஜ்குள்ளே போனான். இவ்வளோ அழகாக இருக்கு அவள் கண்ணு. அவள் ஃபேஸை பார்க்குறத விட அவள் கண்ணை மட்டும் பார்க்குறது அப்படி இருக்கே. இந்த கண்ணுக்குள்ளே என்ன தான் வச்சுருக்காளோ. ஒயின் தேங்க தாண்டி போனதும் தேங்க ஒயின் பின்னாடியே வந்திருப்பான். தேங் எங்கே போகிற? இங்கே வா. இவனுங்க வர. வரேன்டா. ஒயின் அப்படியே அங்கேருந்து ஒரு கிளாஸ் ரூம் போனோம். என்னடா அந்த 2 கண்ணையும் பார்த்துட்டியா? பார்த்துட்டேன்டா. அப்படி இருந்துச்சு. அதுவும் அந்த 2 கண்ணும் என்னை பார்த்துட்டே இருந்துச்சு. ஐயோ, அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? எப்படி சொல்கிறது? நீ ஒன்றும் சொல்ல வேணாண்டா, இதை நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். போதும். அட போடா. சரி, அவள் கிளாஸும் போயிருப்பா, நான் போய் பார்த்துட்டு வரவா? ரொம்ப ஓவராக போகிறடா. அவள் ஸ்க்ரீனை கழட்டிருப்பாடா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ ½ அன் ஹவர் ஒன்ஸ் போய் பார்த்துட்டே தான்டா இருக்க. அவள் அவ்வளோ அழகாக இருக்காடா. எனக்கு அவளை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. அவள் என்ன கட்டுறான்னு நீ அவளை பார்த்துட்டே இருக்குன்னு தெரியல. இந்த மூஞ்சி மட்டும் தான் தெரியுது. தினம் வேறு வேறு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாலாவது பரவாயில்ல, எப்பயுமே அதே பிளாக் அவுட்ஃபிட் தான். இதில் என்ன நீ பார்க்க போகிறேன்னு எனக்கு தெரியலடா. எப்போ பார்த்தாலும் அவளை பார்த்துட்டு வரேன், அவளை பார்த்துட்டு வரேன். சோபா. உனக்கு என்ன தெரியும்? அந்த ஃபேஸ் இருக்கே, எனக்கு அதை பார்த்தாலே போதும்டா. அப்படி இருக்கும். அப்படியே க்யூட்டான மூன் மாதிரி அந்த 2 கண்ணு, அந்த மூக்கு, அதுக்கு மேலே அந்த லிப்ஸ், அதை வசச்சு பேசும்போது ஐயோ அப்படி இருக்கும்டா. அப்படியே ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரிஸ் மாதிரி இருக்கும். அதை பார்க்கும்போது அப்படியே அது போதும். நீ கேட்டது போதும், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சொல்லிட்டு போடா. அப்படியே பறித்து பேக்கெட்டில் வச்சுக்கணும் போல இருக்கா. நான் அவளை பார்த்துட்டு வரேன், இரு. கொஞ்ச நேரம் இங்கே இருடா. வந்ததுலேருந்து போகிறேன்னு சொல்லிட்டுருக்கான். நான் பார்த்துட்டு வந்துடுறேன். தேங்க ஒயனை பார்க்கலான்னு வந்தான். ஒயனோட கிளாஸ் ரூம்லேருந்து கொஞ்சம் தள்ளி நின்று அங்கே இருக்க விண்டோ வழியாக ஒயனை பார்த்துட்டு இருந்தான். ஒயனும் தேங்க பார்க்கலான்றதை நோட் பண்ணிவிட்டு அவனை பார்க்காத மாதிரி பக்கத்தில் இருக்க பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டே இருந்தான். தேங்க தூரத்தில் இருந்து ஒயின் பண்ணுற ஒவ்வொன்றையும் பார்த்து ரசிச்சுட்டே இருந்தான். கடவுளே, ஏன் எவ்வளோ அழகாக இருக்கா? கண்ணை சிமிட்டி பேசாதடி, முட்டையில. ஒயின் திரும்பி தேங்க பார்த்தா. தேங்க ரொம்ப கேஷுவலாக அங்கேருந்து நடந்து போனோம். ஒயின், என்னடி நடக்குது? தேங்க சீனியர் இங்கே நின்றுட்டுருக்காங்க, அதுவும் நான் அப்படி பார்த்துட்ருக்காங்க. ஆமாம். என்னடி சிரிச்சிட்டே சொல்கிறேன்? அப்போ நீயும் பார்த்துட்டே இருக்க, அப்படி தானே? ஆமாம். அப்போ பேசிக்க வேண்டியதுனடி, எவ்வளோ நல்லா பார்த்துட்டே இருப்பீங்க. சீனியர் கிட்டேயா? அவங்கள பார்த்தல எப்படி இருக்காங்கன்னு பார்க்க அப்படியே பப்ளியா அவ்வளோ அழகாக இருக்காங்க. நான் போய் பேசினா என்கிட்ட பேசுகிறாங்களா என்ன? உன்னை தாண்டி பார்த்துட்டே இருக்காங்க, நீ இப்போ பேச வேண்டியதானே? நான் எப்படி போய் பேசுறது? அவங்களே என்கிட்ட வந்து பேச மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி போய் பேச முடியும்? எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கு. அப்போ நீ தேவங்களா பண்ணுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா பிடிக்கும் அவ்வளோதான். சும்மா பிடிக்கும் அவ்வளோதான். இல்லை
ம் ம் ஆமாம், அவ்வளோதான். ஏண்டி அவங்க கிறிஸ்டின்றனாலையா? அது அது வயன், கிறிஸ்டின்னா என்ன? உனக்கு பிடிச்சிருக்கல? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எங்கே நின்னாலும் உன்னை பார்த்துட்டே இருக்காங்க. உங்கள் 2 பேருக்கும் பிடிச்சிருக்கும் போது ரிலீஜியனில் என்னடி இருக்கு? ஏய், லவ் எல்லாம் ஒன்றும் இல்லை. நீ ஏதாவது சொல்லாத, பேசாமல் இரு. தேங்க்ஸ் சொல்லவா செஞ்சாங்க லவ் பண்ணுறேன்னு? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நிச்சயமா இரு. ஓ, அப்போ தேங்க்ஸ் சொன்னால் உனக்கு ஓகே அப்படி தானே? ஏய், நீ ஏதாவது பேசாதடி, பேசாமல் இரு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. பிரேக் டைமில் தேங்காய் வாயின் வருவானே கேன்டீனில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்கடா இன்னும் காணும்? ஏய், வருவாடா. இவ்வளோ நேரம் என்ன பண்ணுறா கிளாஸ் ரூமில்? அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேன்டீனுக்குள்ளே வந்தாங்க. வந்துட்டாங்க. டிஜிமன், இதில் ஒயனே இல்லை. ஒயனுங்கடா, அவையும் வரல. இல்லையா? ஆமாம், இல்லை. அவளுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மூடு இருந்திருக்காதுடா. டேய், வச்சுமாவது வருவான், ஏன் வரல? தேங்காய் வாயின் வருவாளான்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்திருப்பான். என்னடா? ஏய், என்னடா, உனக்கு அவளை பார்க்கணும் அவ்வளோதானே? அவள் கிளாஸ் ரூமில் தான் இருக்கா, போய் பார்த்துட்டு வையேன். அவள் கேன்டீன் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் பார்த்துருப்பேன். சே, முடியல. அப்படியே தேவஞ்சி வேணும் அவனோட கிளாஸ் ரூமுக்கு க்ராஸ் பண்ணி போனாங்க. பார்த்தல, கிளாஸில் தான் உட்காந்துருக்கான். ஏன்டா அவள் கேன்டீன் வரல? இதெல்லாம் ஒரு விஷயமா? விடு, லஞ்சுக்கு எப்படி கேன்டீன் தானே வரணும், அப்போ பார்த்துக்கலாம் வா. தேங்காயினை பார்த்துட்டே அப்படியே அங்கேருந்து போகணும். அப்படியே லஞ்ச் வரல. தேங்காயின் வருவான்னு பார்த்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். என்னடா இன்னும் காணும்? வருவாடா. டீ, அவள் கிளாஸில் இருக்க எல்லோரும் வந்துட்டாங்க, அவளை மட்டும் காணும். ஐயோ, இருடா, வருவா. ஜிம்மி, நீ சாப்பிடு, நான் வரேன். எங்கே போகிறேன்? இரு, என்னோட ஃப்ரெண்ட்டை பேசிட்டு இருந்துடுறேன். டீ, என்னடா பேச போகிறேன்? சாப்பிட ஏன் வரல, கேன்டீன் ஏன் வரலன்னு கேட்க போறியா? பேசாமல் உட்காருடா. ஏய், நான் கேட்டு வரேன், இருடா. ஹே, ஹாய். என்ன சீனி, என்ன வேணும்? அது ஒயனுங்க. ஒயின் ஏன் கேன்டீன் வரல? அது அப்போ பிரேக் ஹவர்லேயும் வரல, இப்போ லஞ்சுக்கும் வரல. எதுவும் ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை சீனியர். அவள் நோன்பு வச்சுருக்கா. வாட்? அது ஃபாஸ்டிங்கில் இருக்கா, சாப்பிட மாட்டான், அதனால அவள் கிளாஸ் ரூம்லேயே தான் இருக்கா. ஓ ஓ அப்படியா? ஓகே. என்னடா, என்ன கேட்டா? ஜிமன், ஒயின் ஃபாஸ்டிங்கில் இருக்காளாம். அவள் எதுவுமே சாப்பிட மாட்டாளாம். ஃபாஸ்டிங்கில் இருந்தால் அதுவும் சாப்பிட மாட்டாங்கல்ல? ஏய், அது சரி, நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன். அகைன் விண்டோ கிட்ட நின்று வேடிக்கை பார்க்க போகிறேன், அவ்வளோதானே? சாப்பிட்டு போகலாம், இரு. டீ, நான் போய் பார்த்துட்டு வரேன். டீ, சாப்பிட்டு போகலாண்டா. நீ சாப்பிடு, நான் வரேன். தேங்க வேகமாக என்னோட கிளாஸ் ரூம் கிட்டே வந்தோம். என்னோடய கிளாஸ் ரூமே எம்டியாக இருந்துச்சு. என்ன, கிளாஸ் ரூமில் தான் இருப்பான்னு சொன்னோம், இங்கே என்ன யாருமே இல்லை. தேங்க என்னோடய கிளாஸ் ரூம் வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். எங்கே போனோம்? அப்போ ஒயின் அந்த கிளாஸ் ரூமோட லாஸ்ட்டில் ஓரமாக நின்று ப்ரே பண்ணிகிட்டு இருந்தா. என்ன பண்ணிகிட்ருக்கா? இப்போ பேசுவோமா? பேசினா பேசுவாளா? எதுக்காக ஃபாஸ்டிங் இருக்கா? சரி, இப்போ பேசுவோம். ஹாய் ஒயின், நான் 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 தயம். உனக்கு என்ன தெரியுமா? என்ன எதுவுமே பேச மாட்டான், என்கிட்ட பேச மாட்டாளா? ஒயின், அது அது ஏதாவது பேசு, என்ன உனக்கு தெரியுமா? என்ன எந்த ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டான், ஒரு வேலைன்ட்டு பேச மாட்டாளா? அவன் மட்டும் தனியாக இருக்கான், கிளாஸ் ரூமில் விட்டு போக மனசு வரலாம், என்ன பண்ண? ஏய் ஒயின், ஏதாவது பேசலாம்ல, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு, உனக்கு என்ன தெரியுமா? அது நான் சீனியர் தான், என்னை பார்த்துருக்கியா? எனக்கு தனியாகவே பேசிகிட்டு இருந்தான், ஒயின் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணாமல் உட்காந்துட்டு இருந்தான். என்ன பண்ணுறான்? நான் பேசுகிறது கேட்குதா, இல்லை பசியில் எதுவும் காது கேட்காம போயிடுச்சா? ஏய் தியம், அவனை பற்றியாக அவாய்ட் பண்ணுறான், இதுக்கு நீ சும்மா அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க, கிளம்பு. தேங்காய் வந்து போகலான்னு அப்படியே 2 ஸ்டெப் மூவ் ஆனோம். சீனியர்,
ஹே ஒயின், ஏய் நீ நீ என்கிட்ட பேசுவியா என்ன? இவ்வளோ நேரம் கேட்டுகிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேசாமல் சும்மாவே இருந்தா. அது அது சீனியர், நான் ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ரே பண்ணும்போது பேசக்கூடாது. ஓ ஓகே ஓகே, அதனால தான் பேசலையா? ஓகே. என்ன சீனியர், என்னங்க என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கீங்க? என்ன வேணும்? அது ஒன்றும் இல்லை, உனக்கு கேன்டீனில் தேடிட்டு இருந்தேன், நீ இல்லை. உன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க நீ ஃபாஸ்டிங்கில் இருக்கன்னு, அதான் என்ன பண்ணிகிட்ருப்ப, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஓகேவா நீ? நான் ஓகே தான். நீங்கள் எதுக்கு என்ன தேடிட்டு இருந்தீங்க? அது 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 ஒன்றும் இல்லை, சும்மா தான். நீ மட்டும் இல்லைல்ல, அதான் சும்மா தான். ஓ ஓகே சீனியர். ஓகே, அவங்க பேசு. ஃபாஸ்டிங்னு சொன்னாங்க. எப்போ சாப்பிடுவா? உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரவா? நீ எப்போ சாப்பிடுவியோ அப்போ சாப்பிட்டுக்கோ. இல்லை சீனியர், ஃபாஸ்டிங் முடிய 6:30 ஆகிடும். அப்போ வீட்டில் தான் இருப்பேன், வீட்டில் சாப்பிட்டு போய் சீனியர். ஓ 6:30 ஆகிடுமா? அது அது இன்னும் இவ்வளோ நேரம் இருக்கே, அவ்வளோ நேரம் நீ சாப்பிடாமே இருப்ப? ஆமாம் சீனியர், அதுதான் ஃபாஸ்டிங், அப்படி தான் இருக்கணும். அது சரி, ஓகே. உனக்கு ஏதாவது ஜூஸ் வாங்கிட்டு வரவா? ஃப்ரூட் ஜூஸ். சீனியர், ஃபாஸ்டிங் எதுவுமே சாப்பிடக்கூடாது, ஜூஸும் சாப்பிடக்கூடாது. ஏய் என்ன சொல்கிறேன், ஜூஸ் கூட குடிக்க மாட்டியா என்ன? குடிக்க மாட்டேன். ஓகே, கொஞ்சம் வாட்டர். இல்லை எதுவுமே குடிக்க மாட்டேன். ஓ அது அது உனக்கு பசிக்காதா? பசிக்கும், ஆனால் ஓகே தான். 6:30க்கு அப்புறம் சாப்பிட்டுப்பேன். ஓ ரொம்ப கஷ்டமாக இருக்காது அவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்கணும்னா? மார்னிங் என்ன சாப்பிட்டா? மார்னிங்காக சாப்பிடல, ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு 4 o'clock சாப்பிட்ருப்பேன். ஏய் என்ன சொல்கிற, அப்போ இருந்து சாப்பிடாமையா இருக்கா? ஆமாம், அது சீனியர் ஈஸியாக தான் இருக்கும், எனக்கு பழக்கம்தான். ஓ ஓகே ஓகே, சரி ஓகே. அது நீ தனியாக தானே இருக்க? கொஞ்ச நேரம் நான் கூட அது சும்மா உன் கூட கம்பெனி கொடுக்கவா? சும்மா உட்காந்துருக்கேன். அது எதுக்கு சீனியர்? அதெல்லாம் வேணாம், சும்மா தான், எதுவும் பண்ண மாட்டேன். சும்மா உனக்கு பேசி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். உனக்கு ஓகேனா ஏதாவது பேசிகிட்டு இருக்கலாம்ல? அது சீனியர், அதான். உனக்கு என்ன தெரியுமா? என் பேர் தெரியும். தெரியுமா? எப்படி? அது தெரியும், நீங்கள் சீனியர் தேவம் அப்படின்னு தெரியும். ஓ ஓகே, என்ன பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன் சீனியர். ஓகே சரி ஓகே, நீ வேணா ரெஸ்ட் எடுத்துக்கோ. இல்லை இருக்கட்டும் சீனியர். ஓகே சீனியர், உங்களுக்கு என்ன தெரியுமா? என்ன கேட்ட? அதான் உங்களுக்கு என்ன தெரியுமா? இல்லை கரெக்டாக வந்து ஒயன்னு கேட்டீங்க, என் பேரில் உங்களுக்கு தெரியுமா? தெரியும், எனக்கு ஒன்று நல்லாவே தெரியும். ஓகே. அப்போ கிளாஸ் ரூம்குள்ளே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக வர ஆரம்பித்தாங்க. ஒயின், நான் கிளம்புறேன். ஓகே சீனியர். ஓகே, அப்புறம் ஃபாஸ்டிங் முடிஞ்சதும் நல்லா சாப்பிடு, நிறையா சாப்பிடு. ஓகே, அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கம் சாப்பிட்டுட்டே இரு. ஓகே சீனியர். ஓகே பாய். பாய் சீனியர். தேவங்க அந்த அப்படி ஜிமின் கிட்ட வந்தோம். என்னடா தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டியா? ஜிம்மன், நான் அவகிட்ட பேசினேன். என்னடா சொல்கிற, அதிசயமாக இருக்கு. ஆமாடா, நான் பேசினேன், அவளும் என்கிட்ட பேசினான். கிளாஸ் ரூமில் யாருமே இல்லை, நான் போய் பேசினேன், அவளும் பேசினாடா. அவள் ஃபாஸ்டிங்கில் இருக்காளாம். ஈவினிங் 6:30க்கு அப்புறம் தான் சாப்பிடுவாளாம். இன்னும் தெரியுமா, அவள் மார்னிங்லேருந்தே சாப்பிடாம தான் இருக்கா. தெரியும்டா, நம்ம காலேஜில் இருக்க எல்லா முஸ்லீம்ஸுமே நோன்பு வச்சுருக்காங்க. உனக்கு தெரியாதா? ஒரு நாள்லாம் கிடையாது, 1 month. என்னடா சொல்கிற, 1 month-ஆ? ஆமாம், நானும் கேட்டேன் நம்ம கிளாஸ் பசங்கள்ட்டையும். ஈஸியாக தான் இருக்குமா?
என்னடா சொல்கிறேன்? மார்னிங்லேருந்து சாப்பிடலடா. 6:30க்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன்னு சொன்னான். 6:30 வரைக்கும் சாப்பிட்டுப்பாடா. ஈஸின்னு தான் அவங்களே சொல்கிறாங்களா, அப்புறம் என்ன? சிவா, ஏய் அப்போ நாளைக்கும் சாப்பிடாம தான் இருப்பாளா? நாளைக்கு இல்லை, இந்த மந்த் ஃபுல்லாக சாப்பிடாம தான் இருப்பா. அது என்னடா? ஒன்றும் இல்லை, சரிவா போகலாம். தேங்காய்க்கே ஒயினோட கிளாஸ் ரூமை க்ராஸ் பண்ணி போகணும். ஒயினை கொஞ்சம் பாவமாக பார்த்துட்டே போனோம். என்னடி வாலோட ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாரு. ஏய் சீனியர் என்கிட்ட வந்து பேசினாங்க. அப்படியா? ஆமாம். ஏன் தனியாக உட்காந்துருக்க, என்ன பண்ணிகிட்ருக்கன்னு கேட்டாங்க. நான் ஃபாஸ்டிங்னு யாரோ சொன்னாங்களாம், அதை வந்து விசாரித்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்தாங்க, அப்புறம் கிளம்பிட்டாங்க. ஓ, நாங்கள் இல்லாதப்போ இதெல்லாம் நடக்குதா? ஏய் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட பேசினாங்க, அவ்வளோதான் கிளம்பிட்டாங்க. ஓகே ஓகே. தேங்காய் கிளாஸ் ரூம் போனான். ஆனால் அவனுக்கு ஒயின் ஃபஸ்ட் டைமில் இருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தேவன் காலேஜ் முடிஞ்சதும் ஒயினை பார்க்கலான்னு வேகமாக வந்தான். ஒயினை அவள் கிளாஸ் ரூமில் அவள் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு கிளம்பிட்டு இருந்தான். ஏய் ஹாய் சீனியர். ஹாய். அது என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இன்னும் 1 மந்த்துக்கு நீ ஃபாஸ்டிங்கில் தான் இருப்பியா? ஆமாம் சீனியர். அப்போது 1 மந்த்துக்கு இப்படி சாப்பிடாம தான் இருப்பியா? என்ன ஈவினிங் அப்புறம் சாப்பிட்டு போயிடல சீனியர். ஓகே. உனக்கு கஷ்டமா இல்லையா? கஷ்டமாக இருந்தால் இதெல்லாம் பண்ண வேணாம்ல? இல்லை சீனியர், இது ஈஸியாக தான் இருக்கும். எனக்கு இது ஓகே தான். ஓ ஓகேண்ணா, ஓகே தான். அப்புறம் ஒயின் உன் மொபைல் நம்பர் தெரியும் சீனியர்? அது அது எதுக்குன்னா நீ ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணிட்டேன்னு கேட்டுக்கதான். அது வந்து நீ சாப்பிடாம இருக்கல, ஒரு மாதிரி நீ பட்னியோடு இருக்குன்னு ஃபீலாக இருக்கு. நீ சாப்பிட்டன்றதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ல, அதான். அது நான் சாப்பிட்ருவேன். ஏய் ஜஸ்ட் நம்பர் தானே, நான் கால் பண்ணி டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன். ஒரு 2 வேர்ட்ஸ் மட்டும் பேசிட்டு கட் பண்ணிடுவேன். அது சீனியர். ஏய் கண்டிப்பாக கால் பண்ணி டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் 2-3 வேர்ட்ஸ் மட்டும். ஓகே ஓகே. இந்தா. தேங்க அவனோட மொபைலை ஒயின்கிட்ட கொடுத்தான். ஒயின் அதில் அவன் நம்பரை டயல் பண்ணி கால் பண்ணி மிஸ் கால் கொடுத்தான். இதான் சீனியர், இதான் நம்பர். ஓகே தேங்க்யூ. ஓகே சீனியர், பாய். பாய். அது ஒயின், நீ ஃபாஸ்டிங்கில் இருக்கல, எப்படி வீட்டுக்கு போவ? நான் வேணா உனக்கு வீட்டில் ட்ராப் பண்ணிடுவா? அதெல்லாம் வேணாம் சீனியர், நான் போய்ப்பேன். இதில் என்ன இருக்குது? பாய், நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். பரவாயில்ல சீனியர், நான் போய்ப்பேன். ஓகே. டீ என்னடா சொதப்புறேன்? ஃபோன் நம்பர் கொடுத்ததே பெருசு, இதில் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு கேட்குறேன். ஹலோ. ஹலோ ஒயின், நான் தான் தேவன் பேசுகிறேன். சொல்லுங்கள் சீனியர். அதான் நீ ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சீனியர், சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஓ அப்படியா? ஓகே ஓகே, நீ சாப்பிடு. ஓகே சீனியர். ஓகே. அப்புறம் சாப்பிட்டுட்டு கால் பண்ணுறியா? அது சீனியர், அதான் நான் ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணிட்டேன் சொல்லிட்டேன்ல சீனியர், அவ்வளோதான். அவ்வளோதானா? ஓகே 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 பாய். ஓகே சீனியர். ஏன் பேசலாடி, சுத்த போகிறேன். தேங்கும் காலை கட் பண்ணியிருப்பான். என்ன பேசவே மாட்டான். சும்மா ஏதாவது 4 வார்த்தை பேசலாம்ல. கால் பண்ணியிருக்கேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா எதுவுமே கேட்கல, சும்மா கட் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் டே பிரேக் ஆகல. தேங்கு ஒயினை க்ராஸ் பண்ணி போகும்போது ஒயினை பார்த்து ஸ்மைல் பண்ணான். ஒயினும் தேங்கு பார்த்து குட்டியாக ஸ்மைல் பண்ணியிருப்பான். அவனை பார்த்து சிரிச்சாடா. டேய் நீ சிரிச்சலடா, அதான் சிரிச்சிருக்கா, இதில் என்ன இருக்கு? அவள் சிரிச்சாடா, அதுவும் என்ன பார்த்து என்ன இருக்குன்னு கேட்குறேன். அந்த சிரிப்பில் என்னென்னலாம் இருக்குது தெரியுமா? முட்டியில. எஜிமன், நான் அவளை போய் பார்த்துட்டு வரவா? டேய் பிரேக்கே 10 மினிட்ஸ் தான்டா, எனக்கே ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு, வரியா? டேய் கொஞ்ச நேரம். அவளே சாப்பிடாம இருக்கா, நமக்கு எதுக்கடா சாப்பாடு? அவள் சாப்பிடாம இருந்தா நீ சாப்பிடாம இருடா, நான் எதுக்கடா சாப்பிடாம இருக்கணும்?
சிமன் என்னடா? ஏய் சும்மாடா, லஞ்ச் ஹவரில் நீ போய் பாரு. ம் ம் ஓகே. அகைன் லஞ்ச் ஹவரில் தேங்காய் என்ன மீட் பண்ணி பேசலான்னு வந்திருப்பான். அதே மாதிரி தான் டேஸஸும் போயிருக்கும். அப்படியே ஒரு நாள் லஞ்ச் ஹவரில் தேங்காய் என்ன மீட் பண்ணலான்னு வந்திருப்பான். எங்கே இல்லை, கிளாஸ் ரூம்லேயே காணோம். எங்கேயும் இல்லை, எங்கே போனோம்? தேங்காய் கிளாஸ் ரூம் ஃபுல்லாக தேடிட்டு அவங்க இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கிளாஸ் ரூம்லேருந்து வெளியே வந்தான். அப்போ என் ஆப்போசிட்டில் இருக்க ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போயிட்டு இருந்தான். எங்கே போயிட்டுருக்கான்? வாட்சிங் தான் இருக்காளா? இதுக்கு இப்படி மேலெல்லாம் ஏறிட்டுருக்கா? இவளா? தேங்காய் என்ன ஃபாலோ பண்ணி வந்தான். வைன் காலேஜோட டெரஸில் போய் உட்காந்துட்டு இருந்தான். என்னாலே ஏற முடியல. இவ எதுக்கு ஃபாஸ்டிங்கோடு இவ்வளோ தூரம் ஏறிட்டுருக்கா? இவளா? தேங்காய் டெரஸ் வந்துட்டு மூச்சு வாங்கிட்டே நிமிந்து பார்த்தான். அவன் டெரஸில் உட்காந்து எதுவும் பண்ணிகிட்டு இருந்தான். என்ன பண்ணிகிட்ருக்கா? தேங்காயின் கிட்ட வந்தான். ஏய் என்ன பண்ணிட்டுருக்க? நீ ஃபாஸ்டிங் தானே? ஏன் சாப்பிட்டுருக்க? ஒயின் தேங்காய் பார்த்ததும் வாயில் இருக்க ஃபுட்டை முழுங்கவே முடியாமல் அப்படியே வச்சுட்டு தேங்காய் பார்த்துட்டு இருந்தான். சீட் பண்ணிகிட்ருக்கியா நீ? ஒயின் வாயில் இருக்க ஃபுட்டை டக்குன்னு முழுங்கிட்டு, அது அது சீனியர், நான் கிளாஸ் ரூமில் காணும்னு தேடிட்டு இருந்தேன். நீ என்ன இங்கே திருட்டுத்தனமாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்க? கோட சீட் பண்ணுறியா? சீனியர் சீட்லாம் பண்ணல. நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங் இல்லை. ஏய் என்ன சொல்கிற? என் ஃப்ரெண்ட் சொன்னா 1 month ஃபாஸ்டிங்னு. நீ கூட அப்படி தானே சொன்ன. இப்போ என்ன உனக்கு உடம்பு தான் சரியில்லையா? தேங்காயின் கிட்ட வந்து என்னோட ஃபோர்ஹெட்டில் கை வச்சான். அது அது சீனியர், அது ஓகே 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 ஐம் சாரி. அது உனக்கு ஓகே தானே? உனக்கு பிரச்சனை எதுவும் இல்லை? அதெல்லாம் எதுவும் இல்லை சீனியர். நான் ஃபாஸ்டிங் இல்லை, அவ்வளோதான். அதான் ஏன் உனக்கு உடம்புக்கு ஓகேனா ஏன் இல்லை? 1 month எல்லாருமே ஃபாஸ்டிங் இருப்பாங்கள்ல. என் கிளாஸில் இருக்க பாய்ஸ் கூட 1 month ஃபாஸ்டிங் தான் இருக்காங்க. உனக்கு என்ன? அது 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 சீனியர், அது பசிக்குதுன்னு சும்மா சாப்பாடு கொண்டு வந்துட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீனியர். அது சரி, ஃபாஸ்டிங் இஷ்டம், நீ இருக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். சாப்பாடு எது குளிச்சு வச்சு சாப்பிட்டுட்ருக்க? கேன்டீன்லேயே வந்து சாப்பிட்ருக்கலாம்ல. அது அது சீனியர், அது என்ன இவங்ககிட்ட பேசலாமா சொல்லலாமா? ஐயோ அசிங்கமாக இருக்கே. போய் உங்ககிட்டே மாட்டிக்கணும். என்ன இது யோசிச்சுட்டே இருக்க? அது அது சீனியர், அது வந்து என்கிட்ட சொல்லக்கூடாதா? சிச்சா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சீனியர். அது வந்து எனக்கு பீரியட்ஸ் டைமில் ஃபாஸ்டிங் இருக்க மாட்டாங்க. ஓ அப்படியா? ஓகே ஓகே. உனக்கு பீரியட்ஸ்னால் நீ எதுக்காக இவ்வளோ தூரம் ஏறி வர? நீ உன் கிளாஸ் ரூமில் கூட வச்சு சாப்பிட்ருக்கலாம்ல. அது யாருக்காவது தெரிஞ்சால் ஏன் சாப்பிட்றேன்னு கேட்பாங்க. கிளாஸ் ரூமில் வச்சு நான் சாப்பிட்டா எனக்கு பீரியட்ஸ்னு கிளாஸ் பாய்ஸ்க்கும் தெரியும், அப்படியே கிளாஸ் ஃபுல்லாக எல்லாருக்குமே தெரியும். அது எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக ஃபீல் ஆச்சு. அதனால தான் யாருக்கும் தெரியாமல் எல்லோரும் என்னை ஃபாஸ்டிங்னு நினச்சிப்பாங்க. நான் அப்படியே சாப்பிட்டுப்பேன். அதான் இங்கே வந்தேன். ஓ சரி ஓகே ஐம் சாரி. அவ்வளோதானா? சரி ஓகே ஐம் சாரி. நான் மேலேறி வந்திருக்கக்கூடாது. உனக்கு கிளாஸ் ரூமில் தேடினேன், நீ இல்லை, அதான் வந்தேன். ஓ ஓகே சீனியர். சரி நீ சாப்பிட்டு. ஓகே. சீனியர் நீங்கள் சாப்பிட்லையா? இல்லை. சீனியர் இதில் நிறைய இருக்குது, நம்ம ஷேர் பண்ணி போவோம். ஏய் அது நிஜமாவா? ஆமாம் சீனியர், நிறைய இருக்குது, நீங்கள் சாப்பிடுவீங்கள்ல? ஏய் கண்டிப்பாக சாப்பிடுவேன். தான் இந்தாங்க சீனியர். ஏய் தேங்க்ஸ். ஓகே. அப்படியே ஒயினும் தேங்காய் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து எந்திரிச்சாங்க. ஒயின் அவளோட செப்பல் போட்டுட்டு இருந்தான். ஒயின் செப்பல் போடும்போது பேலன்ஸ் இல்லாமல் அப்படியே தேங்காய் மேலே செஞ்சான். தேங்காய் ஒயினை ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஏய் என்னாச்சு? ஓகேவா நீ? அது சீனியர் ஒன்றும் இல்லை, நான் ஓகே தான். விட்டுங்க. அது ஐம் சாரி. இட்ஸ் ஓகே. போகலாமா?
அது ஐ மீன் எனக்கு உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். ம் சொல்லுங்கள் சீனியர். அது அது வைன் எனக்கு நீ ரொம்ப பிடிக்கும். எனக்கு நீ கூடவே இருக்கணும் போல இருக்குது. அதாவது எப்பயுமே என் கூடவே இந்த லைஃப் ஃபுல்லாக உனக்கு என்ன பிடிக்குமா? ஐ மீன் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? அதாவது ஜஸ்ட் லைக் தட்னு கேட்கல, ஃபுல்லாக லைஃப் ஃபுல்லாக உனக்கு என் கூட இருக்கணும் போல் இருக்கா? அது வைன் நான் உன்னை லவ் பண்ணுறேன். எனக்கு நீ வேணும். உனக்கு உனக்கு என்னை பிடிக்கும் தானே? அது எப்படின்னாலும் நீ யாரையும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிப்பா தானே? அது நானாக இருக்கக்கூடாது. ஏதாவது பேசு. உனக்கு என்ன பிடிக்கும் தானே? உனக்கு என்ன பிடிச்சிருக்கல? ஐ லவ் யூ. உனக்கு ஓகேவா? நம்ம லவ் பண்ணலாமா? இதுக்கப்புறம் ஜஸ்ட் காலேஜ் மேட்ஸாக இல்லாமல் லவ்வர்ஸாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். உனக்கு ஓகேண்ணா? சீனியர் நான் போகிறேன். என்ன நான் பேசுகிறேன்ல, ஏதாவது சொல்லு. உனக்கு என்ன பிடிக்கலையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சீனியர். நான் கிளாஸ் போகிறேன், டைம் ஆச்சு. ப்ளீஸ் கொஞ்ச நேரம் ஏதாவது சொல்லிட்டு போவேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? எனக்கு நீ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ மீன் நான் உன்னை லவ் பண்ணுறேன். எனக்கு நீ லைஃப் ஃபுல்லாக வேணும். என் பேரண்ட்ஸ் கூட ஓகே தான் சொல்லுவாங்க. அவங்க ரிலீஜன்லாம் பார்க்க மாட்டாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஓகே தான். ஆனால் என் வீட்டில் அப்படிலாம் கிடையாது. எங்கள் வீட்டில் ஓகேலாம் சொல்ல மாட்டாங்க. தேவையில்லாமல் ப்ராப்ளம் தான் வரும். வேணாம். ப்ராப்ளம்க்காக பார்க்குறியா? அது ப்ராப்ளம் வந்து பரவாயில்ல, நான் ஃபேஸ் பண்ணிப்பேன். எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்னாலும் என் கூட நீ நின்று ஃபேஸ் பண்ணுவியா? எனக்கு உன்னை பிடிச்சிருக்க மாதிரி உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. உனக்கு தெரியும்ல நான் உங்ககிட்ட எந்த இன்டென்ஷனில் பழகிறேன்னு. ஐ மீன் ஐ லவ் யூ. எனக்கு உங்ககிட்ட இந்த லவ் வேணும். உனக்கு புரியுதில்ல? சீனியர் நான் போகிறேன். சரி ஓகே. உனக்கு என்ன பிடிக்கலன்னாது சொல்லிட்டு போனால. அது சீனியர், அது என்ன அகைன் உங்ககிட்ட வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பேன்ல. அது சீனியர், எனக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அது நான் எப்படி பிடிக்கலான்னு சொல்லுவேன்? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களை யாராவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? அப்புறம் என்ன லவ் பண்ணலாம்ல சீனியர்? அது லவ்லாம் வேணாம் சீனியர், ப்ளீஸ். நான் போகிறேன். என்னடி உன் பிரச்சனை? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. என்னால் உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்க முடியல. உன்னை தூரத்துலேருந்தே பார்த்துட்டும் இருக்க முடியல. தேங்காயோட ஆம்ஸை டைட்டாக பிடிச்சிட்டு என் லைஃப்பில் எனக்கு வேணும்னு ஆசையாக இருக்குது. புரிஞ்சுக்கோயேன் சீனியர். கை வலிக்குது. அது ஐம் சாரி. ஒயின் புரிஞ்சுக்கோயேன். தேங்காயோட ஆமை சாஃப்டாக ரப் பண்ணிட்டே. ப்ளீஸ் ஒயின், எனக்கு நீ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒயின் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே? என்னை லவ் பண்ணலாம்ல? சீனியர் கை விடுங்க. என்ன நான் எதுவும் பண்ணலாம்ல? சீனியர் அது தேவங்க ரெண்டு ஹேண்டையும் வச்சு அவனோட ரெண்டு ஆமையுமே ஹோல்ட் பண்ணியிருப்போம் ரொம்ப சாஃப்டாக. சீனியர் என்ன பண்ணுறீங்க? விடுங்க. உனக்கு என்ன பிடிக்கலனா என்னை தள்ளி விடு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தேங்காய் ஹேண்ட்ஸை மெதுவாக மேலே எடுத்துகிட்டே வந்தோம். சீனியர் என்ன பண்ணுறீங்க? விட்டுங்க சீனியர். தேவங்க அப்படியே மெதுவாக ஹேண்ட்ஸை ரப் பண்ணிகிட்டே ஒயினோட நெக்கிட்ட வந்தோம். சீனியர் என்ன பண்ணுறீங்க? விட்டுங்க சீனியர். தேங்காய் என்னோட ஃபேஸை சாஃப்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு பிடிக்கலையா? சீனியர் அது விடுங்க சீனியர். நான் போகணும் ப்ளீஸ். ஒயின் எனக்கு நீ ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும்டி. ப்ளீஸ் இந்த ரிலீஜனில் ஒரு மேட்ருன்னு சொல்லிகிட்டு இருக்காத. உனக்கு எப்படி இருக்க பிடிச்சிருக்கோ நீ அப்படியே இரு. நான் எதையும் மாற்றிக்க சொல்ல மாட்டேன். உன் லைஃப்பில் நான் கூடவே இருக்க ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் ஒயின் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ. நான் நீ நினைக்கிறத விட உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். சீனியர் கையெடுங்க சீனியர் ப்ளீஸ்.
தேங்க என்னோட லிப்பில் என்ன என்ன உனக்கு பிடிக்கலையா? சீனியர் சீனியர் அது சீனியர் சொல்லு, பிடிக்கலையா? சீனியர் சீனியர் அது கை எடுங்க சீனியர். நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம். சீனியர் எனக்கு கூட ஃப்ரெண்ட்ஸெல்லாம் இருக்க வேணாம். எனக்கு நீ வேணும். ப்ளீஸ் வைன், புரிஞ்சுக்கோ. உன் கண்ணை எத்தனை தடவை தேடி இருக்கு. அப்போலாம் நான் உன் கண்ணில் பார்த்துருக்கேன். நீ என்ன லவ் பண்ணுறதானே? சீனியர் 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 வேணாம், விடுங்க சீனியர் ப்ளீஸ். வேணாமா? நான் உனக்கு வேணாமா? சீனியர் சீனியர் அது சீனியர் சீனியர் என்ன சீனியர் சீனியர் இதெல்லாம் வேணாம் சீனியர், விடுங்க சீனியர் ப்ளீஸ். தேவையான லிப்பில் சீனியர் 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 என்ன பண்ணுறீங்க? சீனியர் சீனியர் வேணாம் சீனியர், விட்டுங்க சீனியர். என்ன சீனியர் சீனியர் என்ன பண்ணுறீங்க சீனியர்? ஐ லவ் யூ சீனியர் சீனியர் அது ஐ லவ் யூ சீனியர் சீனியர் அது உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானடி? சீனியர் சீனியர் அது லிப்ஸ்க்காக உன் லிப்ஸை நீ மூவ் பண்ணல. உனக்கு என்ன பிடிக்கலனா எதுக்காக லிப்ஸ் ஓப்பன் பண்ண? நான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு நான் விட்டுருக்கலாம்ல. அதுக்காக ஓப்பன் பண்ணி எனக்கு ஸ்பேஸ் கொடுத்தா. அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே? சீனியர் சீனியர் அது சீனியர் நான் வேணாம் தானே சொன்னேன். வேணாம் வாய் மட்டும் தானே சொல்லிச்சேன். இந்த லிப் சொல்லலையே, இந்த ஐஸ். உனக்கு நான் வேணும் இல்லை? சீனியர் சீனியர் இதெல்லாம் வேணாம் சீனியர் ப்ளீஸ். நான் போகிறேன் சீனியர் 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 தேங்க கிஸ் பண்ண ஆரம்பித்த ஃபியூ செகண்ட்ஸ்லேயே ஒயனும் தேங்க பேக் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். தேங்க ஒரு பெரிய ஸ்மைலோட ஒயனோட ஹிப்பில் ஹேண்ட் வச்சு ஒயனை இன்னும் க்ளோஸாக இழுத்து ரொம்பவே பேஷனாக கிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். சீனியர் சீனியர் இப்போ போதும் சீனியர். ஐ லவ் யூ சீனியர் சீனியர் அது ஐ லவ் யூ டி சீனியர் சீனியர் அது சீனியர் நான் போகிறேன் சீனியர், விடுங்க நான் போகிறேன் சீனியர். சரி போகலாம். உனக்கு என்கிட்ட லவ் சொல்ல வேணாமா? சீனியர் நான் போகிறேன், விடுங்க. சரி ஓகே, நீ லவ் சொல்ல வேணாம். சொல்ல வேணாம். இது மட்டும் சொல்லு, ஃபாஸ்டிங்கில் இருந்தால் கிஸ் பண்ணக்கூடாதா? சீனியர் சொல்லு, ஃபாஸ்டிங்கில் இருந்தால் கிஸ் பண்ணக்கூடாதா? அதெல்லாம் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாதா? நான் படித்தேன், பண்ணிக்கலாம், தப்பு இல்லைன்னு. அது சீனியர் அப்போ பண்ணிக்கலாம் அப்படி தானே? இல்லை சீனியர், அது சும்மா சின்னதாக குட்டியாக கன்னத்தில் அப்படி பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இப்படிலாம் தப்பு, ரொம்ப தப்பு. அப்படி பண்ணால் ஃபாஸ்டிங் பிரேக் ஆகிடும். அப்போது சின்னதாக குட்டியாக அதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படி தானே? அது என்ன பண்ணுறது? விடுங்க சீனியர், நான் போகிறேன். தேங்காய் என்ன அவன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இழுத்து ஒயனோட லிப்ஸை லிக் பண்ணிவிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சீனியர். ரொம்பவே சீனியர் என்ன பண்ணுறீங்க? விடுங்க. ஃபாஸ்டிங்கில் இருந்தால் எப்படி கிஸ் பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாது. ஓகே, நாளைக்கே ஃபாஸ்டிங்கில் இருப்பியா? அது 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 சீனியர் சொல்லு, நாளைக்கு ஃபாஸ்டிங்கில் இருப்பியா என்ன? அது என்ன விடுங்க. நாங்கள் வந்து வேகமாக போனோம். 1 ஸ்டெப்ஸ் வர போயிட்டு அகைன் திரும்பி சீனியர் நாளைக்கு நான் ஃபாஸ்டிங்லாம் இருக்க மாட்டேன். இன்னும் 6 days நான் ஃபாஸ்டிங் இருக்க மாட்டேன். அண்ட் நான் உங்களுக்கும் சேர்த்து லஞ்ச் கொண்டு வரேன். நம்ம இங்கே சாப்பிட்லாம். ஓகே பாய். நாங்கள் வந்து வேகமாக இறங்கி அவள் கிளாஸ் ரூமுக்கு போனோம். அவள் 2 கையும் வச்சு அவன் ஃபேஸை கவர் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக தெருசில் ஜம்ப் பண்ணிகிட்டு இருந்தோம். வேகமாக கிளாஸ் ரூமுக்குள்ளே போயிட்டு என்ன ஏன் ஆடி இவ்வளோ ஸ்பீடாக துடிச்சிட்ருக்கு? என்ன பண்ண? என்ன லவ் பண்ணுறேன்னு கேட்டான். நான் எதுவுமே சொல்லலை. அவன் பாட்டுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவனா ஒயினா ஃபிங்கர் வச்சு அவளோட லிப்ஸை சாஃப்டாக ரப் பண்ணி பார்த்துட்டே இருந்தான். அவள் ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்மைலோட அவள் கிளாஸ் விண்டோ வழியாக ஜங் எப்பயும் வந்து நிற்கிற இடத்தையே பார்த்துட்டு இருந்தா.
அந்த இடத்த பார்த்து சிரிச்சுட்டே ஒயின் கண்ணை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது தேவங்க அங்கே நின்றுட்டு இருந்தான். ஒயின் ஸ்மெல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே ஷாக்கிங்காக தேவங்க பார்த்துட்டு இருந்தான். தேவங்க அவன் லிப்ஸை ரப் பண்ணிகிட்டே ஒயினை நக்கலாக பார்த்து சிரிச்சிட்டு இருந்தான். ஒயின் டக்குன்னு திரும்பிட்டு, ஐயோ இப்போ எப்படி ஒன்று பார்க்குறது, கூச்சமாக இருக்கே, இவன் எவ்வளோ அழகாக இருந்துட்டு என்கிட்ட வந்து நான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான், நான் என்ன பண்ணுறது, ஐயோ இவனை பார்க்க வைக்க வைக்காமல் வருதே. ஒயன் இந்த பக்கம் திரும்பாதா. ஒயன் லைட்டாக திரும்பி தேவங்க நிற்கிற இடத்த பார்த்தா தேவங்க அதே இடத்துல அப்படியே நின்றுட்டு இருந்தான். இங்கே தான் நிற்கிறாங்களா, என்ன பண்ணுறது. ஏய் காலேஜ் முடிச்சதும் டெரஸ்க்கு வா. அது நான் வரமாட்டேன். நீ வர்ற, நான் வரமாட்டேன். நீ வர்ற, ஓகே. அது அது நோ, எஸ் தான் வர, நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், ஓகே.